தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரி, செவ்வாய்க்கிழமை பாஷியூர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுபட்ட திருச்சிலுவை நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றது. இந்த பாடுகள், துன்பம், மரணம் எல்லாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக என்பதை இந்த திருச்சிலுவை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. அவங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் இன்னும் ஆழமாய் துக்கப்படுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவர் என்றென்றும் இரக்கமும் பேரன்பும் அருளும் கொண்டவராயிருக்கிறார். அந்த இரக்கம், பேரன்பு, அருளுக்குரிய மக்களாய் வாழ இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியிலே பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த், அபிதாஸ், ஆகாஷ், ஈசாக் எங்கெல்ஸ் பென்ஸ்டலின் நிரந்தர பதிவிட வீசா கிடைக்க, அபிஷேக் மாணவ வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, ராஜசேகரன் கால் சுகம் பெற நிரந்தர வீசா கிடைக்க, திருமணம் நல்லபடியாய் நடைபெற, நோயிலிருந்து குணம் பெற, தொழில் தடை நீங்கி நல்லபடியாய் தொழில் நடைபெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வெளிநாட்டில் உள்ள சகோதரி நோயிலிருந்து குணம் பெற, பிரதீபன் வீசா கிடைக்கவும், கடன் பிரச்சனைந்து மீளவும், நிஷாந்தன் வீசாவும் வேலையும் கிடைக்கவும், நிக்கிசா நோயிலிருந்து விடுதலை பெற, தர்சன் கனடா வீசா கிடைக்க, கிருஷாந்தன் அமெரிக்கா வீசா கிடைக்க, ஜோசப் நாதன் நோயிலிருந்து குணம் பெற, அண்ட் ஜோய் வீசா கிடைக்க என்று சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களையும் எங்களுடைய தேவைகளையும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். குறிப்பாக இன்னும் யார் யாருக்காக நாங்கள் சபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ, இன்னும் எங்களிடம் சப உதவியை வேண்டி நிற்கின்றவர்களுடைய தேவைகளையும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அதோடு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஒருவர், இன்னும் கஷோந்திரா பிறந்த நாளை நன்றி கூறுகின்றார். மரிய ரூபினி 30வது பிறந்த நாளிலும் நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே இவர்களோடு நாம் இணைந்து ஆண்டவருக்கு இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்பட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இளம்பலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான் புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கங்களே தயார் செய்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியே முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றைச் செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவியாக, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை
படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரே புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தின் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்ற வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிப்பிடப்பட்டவர்களை விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாவே சார்வீர்கள் என்றார். ஜூதர்கள், நான் போகும் இடத்துக்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சார்வீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சார்வீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு வாரம். ஏனென்றால் அடுத்த கிழமை நாங்கள் புனித வாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த நாளிலே இன்றைய இறை வார்த்தைகள் என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கின்றது. கிறிஸ்துவில் நாங்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம்,
இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் தங்களுக்கு உண்பதற்கு உணவும் குடிப்பதற்கு நீரும் இல்லை என்பதற்காக கடவுளுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் புலம்புகின்றார்கள். அப்பொழுது புலம்பும் பொழுது அவர்கள் பல இடர்களை நேரிட முகம் கொடுக்கிறார்கள். அந்த இடர்களின் மூலமாக அவர்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் இவ்வாறு முணுமுணுத்து பயந்தால் தங்களுடைய பயணம் இங்கே முடிந்துவிடும். ஆகவே மீண்டும் நாங்கள் மோசேயிடம் சென்று எங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசும்படி மன்றாடுவோம் என்று தங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உணர்ந்து மாற்றத்தை அடைந்து அவர்கள் மோசேயிடம் செல்கிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களின் வேண்டுதல்களை கேட்டு கடவுளிடம் மன்றாடுகின்றார். அப்பொழுது கடவுள் மோசேயின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக, அதாவது அந்த பாம்பு கடியிலிருந்து அவர்களை மீட்பதற்காக ஒரு விடயத்தை மோசேக்கு சொல்லுகின்றார். ஆமன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த இஸ்ரேல் மக்களை போன்றுதான். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுள் எங்களை காப்பாற்றுவார் என்பதை மறந்து நாங்கள் கடவுளுக்கு எதிராக புலம்புவதுண்டு. கடவுளே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? நான் படுகின்ற கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா என்று நாங்கள் கடவுளை பார்த்து கேள்விகளை கேட்கின்ற மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி எங்களை அழைத்து நிற்கின்றது. கடவுளுக்கு எதிராக நாங்கள் புலம்பாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது கடவுள் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவார், எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை கொண்டு கடவுளோடு நாங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை நாங்கள் பெறுவோம் என்று நம்ப வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் இறைமகன் ஜேசு எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் என்னை முழுமையாக நம்பாவிட்டால் இந்த உலகத்திற்கு நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக, இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்வதன் மூலமாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ தடவைகள் கடவுளுக்கு எதிராக பேசியிருப்போம், கடவுளுக்கு எதிராக நாங்கள் புலம்பி இருப்போம். அவற்றுக்காக மனம் வருந்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனமாற்றம் அடைந்தவர்களாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்களாக வாழ இறைவனிடம் வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே நாங்கள் பங்கெடுப்போம். எழுந்து இன்று எங்களுடைய தேவைகளை ஆண்டு முடித்து சொல்லி சபிப்போமாக. தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தாருக்கு பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை வாக்களித்து வழிநடத்திய இறைவா, எல்லா மனிதரும் மீட்பு பெற கடவுளின் கருவிகளாக திகழ்கின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் இறை ஞானத்தையும் தூய ஆவியின் வழிகாட்டுதல்களையும் பெற்று மக்களின் நல் மேய்ப்பாளர்களாக விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் எம் இறைவா, உலகெங்கும் இடம்பெறும் போர்கள், வன்முறைகள், விபத்துக்கள், பொருளாதார சிக்கல்கள் போன்றவற்றிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தி உமது உடனிருப்பை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தாய் இயேசு ஆண்டவரென வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்ற மறை உண்மையை இந்த தவக்காலத்தில் ஆழமாய் உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் செபம், தவம், நற்செயல் ஆகியவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக தம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளுக்கும் நீர்
இரக்கமுடன் செவிசாய்த்து உமக்கு சித்தமான அவருடைய கருத்துக்களை நிறைவேற்றியல்லும் எங்கள் எல்லாரையும் நல்வழியிலே வழிநடத்தியல்லும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. சகோதரர்களுடைய உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலே ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் திருமணின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் தகுதியற்றவன் ஆனொரு வாட்டு மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கின்றன.
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியும்படி வேண்டுகின்றோம். அதனாலும் அக்குரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமி உள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கொடிய அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் மது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். புனிதனை புகழ்ந்திடவே மதிநாடிச் செல்லுவோம்.
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.